அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் ஈசன் தன் அடியார்கள் பக்குவம் பெற்று முற்றுமுதலாக உலக இச்சைகளை துறந்து புலன்கள் வழியான மனச்சலனத்தை கைவிட்டு எப்போது தன்னை நாடி வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்த பாடல்களிலே பார்த்தோம். இந்த பதிவிலே சாம்பவி கேசரி என்கிற முத்திரைகளை கொண்டு என்னையெல்லாம் பயன்கள் கிடைக்கின்றன என்பதை பற்றியும், எம்பெருமான் ஈசனுடைய தத்துவத்தை உணர்ந்தவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், அவர்கள் பசித்த போது பிச்சை எடுப்பார்களா, இது போன்ற பல நுணுக்கமான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். மெய்யக ஞானம் மிக தெளிந்தார்களும் கையக நீண்டார் கடைத்தலைக்கே செல்வார், ஐயம் புகாமல் இருந்த தவசியார் வையகம் எல்லாம் வர இருந்தாரே. பக்குவப்பட்டவர்கள் பக்குவப்படாதவர்கள் என்று இரண்டு பிரிவினர்கள் சிவயோகிகளிலே இருக்கிறார்கள். பசி வந்தபோது பசியை அடக்க ஒட்டாமல் சாமானிய மனிதர்கள் வசித்திருக்கும் குடியிருப்புகளுக்கு சென்று இரு கரங்களை நீட்டி பவதி பிக்ஷாம் தேகி, தாயே எனக்கு பசிக்கிறது, ஏதாவது உணவு கொடு என்று கேட்பவர்கள் ஒரு கூட்டம். அந்த நிலையிலே இருந்து மீண்டு பக்குவப்பட்டு இருந்த இடத்திலேயே இருந்தபடியாக ஈசன் உணவு தருவார் என்று நம்பி காத்திருந்து நேராக தவம் இயற்றக்கூடியவர்கள் ஒரு கூட்டம். இருக்கும் இடந்தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன் என்றெல்லாம் பக்குவப்பட்ட ஞானிகளால் மாத்திரமே சொல்ல முடியும். தமிழிலே ஒரு வழக்குச் சொல் உண்டு, பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்று. பசி பசி இந்த ஒன்றிலே அத்தனை சுலபத்திலே எவரும் தப்பித்து விட முடியாது. பசி வந்தபோது என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமலே மனிதன் பற்பல காரியங்களை செய்து விடுவதையும் நாம் அறிந்திருக்கிறோம். நாம் வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாய், பூனை முதலாகிய சீவராசிகள் அவ்வப்போது அவற்றின் உணவு தேவைக்கேற்ப உணவை கொடுக்காது போனால் வளர்த்தவனையே மேலே விழுந்து கடித்து விடுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். தன்னை வளர்த்தவன், இதுவரையிலும் தனக்கு உணவு கொடுத்தவன் என்று கூட இல்லாமல் தனக்கு பசி வந்தபோது மேலே விழுந்து கடித்துவிடக்கூடிய நிலையை சாதாரண சீவராசிகளும் எட்டிவிடுகின்றன. மனிதர்கள் மாத்திரம் இதற்கு விதிவிலக்கல்ல. குற்றங்கள் பசியிலேதான் முதலாவது தொடங்குகின்றன. ஒரு மனிதன் தன்னுடைய பசிக்கு உணவு கிடைக்காத போது திருட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். அதன் பிறகு அதுவே பழக்கமாகி போய் ஆடம்பரத்திற்காக திருட ஆரம்பிக்கிறான். சாமானியன் பசிக்காக திருடுகிறான். அரச பதவிகளை வகிக்கக்கூடியவர்கள் ஆடம்பரத்திற்காக திருடுகிறார்கள். இங்கே திருட்டு என்பது பல வகைகளிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் பசி என்பதே. உண்மையான சிவனடியார்கள் சிவனை மனத்திலே நிறுத்தி ஈசன் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவான் என்று கருதி இருக்கக்கூடியவர்கள் இருந்த இடத்திலேயே ஈசனை சிந்தித்திருக்கும் போது எங்கிருந்தாவது அவர்களுக்கு உணவு என்பது கிடைத்துவிடும். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் ஒரு கூற்றை சொல்லியிருந்தார்கள். நடுக்கடலிலே இருந்தாலும் சித்த வித்தியார்த்தி பட்டினியாக இருக்க இந்த உலகம் உறங்கச் செல்லாது, அவர்களுக்கு நான் உணவு கொடுத்து விடுவேன் என்று சொல்லியிருந்தார்கள். இது உயர்ந்த நிலையிலே இருக்கும் ஞானிகள் சொல்லக்கூடிய கூற்றாகும். இது உண்மை, சத்தியமான வார்த்தை. இதுவரையிலும் ஞானபிதா தன் பிள்ளைகளை பட்டினியாக இருக்க விட்டதே இல்லை. இதை நாங்கள் அனுபவத்திலே உணர்ந்திருக்கிறோம். உண்மையான பக்தி பூண்டிருக்கக்கூடியவர்களை எம்பெருமான் ஈசன் கைவிட மாட்டார் என்பது இத்திருமந்திர பாடல் மூலமாக நாம் தெளிந்து கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது. நாளேழும் ஆறவே நன்னிய முத்திரை பாலான மோன மொழியில் பதிவித்து மேலான நந்தி திருவடி மீது உய்ய கோலாகலம் கெட்டு கூடுதல் முத்தியே. முத்தி என்றால் என்ன? புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் ஆனந்தமயமானது என்று கருதி ஆடுவதும் பாடுவதும் கூத்தாடுவதுமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறோம். கோலாகலம் என்பது நம்முடைய கூத்தாட்டத்தை குறிக்கிறது. ஏதோ புலன்கள் வழியாக பார்த்த ஆனந்தங்கள் தான் சதம் என்று கருதி நாம் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மௌனமாக
சில முத்திரைகளை பயன்படுத்தி தவத்தில் இருக்கக்கூடிய யோகிகள் எம்பெருமான் ஈசனாகிய சிவபெருமானுடைய திருவடிகளாகிய புருவ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலே மனத்தை நிலைநிறுத்தி வாய்க்காப்பாளனாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை வணங்கி எம்பெருமானை நோக்கி சிந்தித்திருக்கும் போது அவர்களுக்கு முத்திக்கான கதவங்கள் திறக்கப்படுகின்றன. முத்திக்கான பாதையை நோக்கி சிந்தித்திருக்கக்கூடிய யோகி ஒருவன் எந்த காரணத்தை கொண்டும் எந்தவிதமான அடிப்படையும் இல்லாத புலன்கள் சார்ந்த இச்சைகளுக்கு ஆட்படுவதே இல்லை என்பது இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. துரியங்கள் மூன்றும் சொருகு இடனாகி அரிய உரைத்தாராம் அங்கே அடக்கி மருவிய சாம்பவி கேசரி உண்மை பெருகிய ஞானம் பிறள் முத்திரையே. சாம்பவி கேசரி இந்த இரண்டு முத்திரைகள் ஞானத்தை அடைவதற்கான துல்லியமான சூத்திரங்கள் என்று குறிக்கப்படுகின்றன. இந்த இரண்டு முத்திரைகளுமே புருவமத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனைத்தானத்திலே நிலை நிற்பதற்காக பயன்படக்கூடியவை. சாம்பவி என்கிற முத்திரை இரு உருவத்திற்கு இடைநடுவே அண்ணாக்கின் நேர்மேலே சுழுமுனைத்தானம் என்கிற இடத்திலே மனத்தை செலுத்தி பார்வையை மேல் நோக்கி திருப்பி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அமர்ந்து காட்டியபடியாக அமர்ந்திருந்து கவனத்தை புலன்கள் வழியே செல்ல விடாமல் குவித்திருப்பது சாம்பவி என்றாகும். கேசரி என்பது இந்த முத்திரையிலே சிறிது மாற்றம். சரியாக புருவமத்தியத்தை நோக்கி மனத்தை செலுத்தி நிற்கும் போது நம்முடைய நாவு லேசாக மேல் எழும்பி உள்நாக்கை தொட்டபடியாக இருக்கும். இந்த நிலைக்கு கேசரி என்று பெயர். இரண்டுமே ஒரே முத்திரையின் சிறிய மாற்றம் மாத்திரமே. சாம்பவியை தொட்டு யோகம் பயிலக்கூடியவன் தன்னை அறியாமல் கேசரியை தொட்டு விடுவது வழக்கம். இதை முறையாக வித்தை காட்டி கொடுக்கப்பட்டு பயிற்சி செய்யக்கூடியவர்கள் உணர்வார்கள். துரியங்கள் மூன்றும் சொருகு இடனாகி. மூன்று துரியங்கள் என்றால் என்ன? இங்கே மூன்று என்று சொல்லப்பட்டது சந்திரகலை, சூரியகலை மற்றும் சுழுமுனையை குறிக்கிறது. அதை செருகி நிறுத்தக்கூடிய இடம் புருவமத்தியம் என்கிற சுழுமுனைத்தானம். இதைத்தான் ஞானபிதா சித்த வேதத்திலே சொல்லிக் கொடுத்தார்கள். சித்தர் பெருமக்கள் அனைவரும் சொல்லியது இந்த இடத்தைத்தான். புறத்திலே சென்று சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவசக்தியாகிய வாயுவை சலிக்க விடாமல் அங்கே அடக்கி நிறுத்தி முத்தியை நோக்கி பயணப்பட வேண்டும் என்றால் புருவத்தை நோக்கி விழித்திருக்கும் விழிப்பு நிலையும் நாவின் நிலையும் சாம்பவி கேசரி என்கிற முறையிலே நம்மை மேன்னோக்கி இட்டுச் செல்லுகிறது. இது சரியாக அமைந்திருந்தால் முத்தி சித்திக்கும் என்பது கருத்து. இங்கே திருமூலருடைய கூற்று துல்லியமாக தெளிவாக இருக்கிறது. சித்தர் பெருமக்களுக்கு ஒரு குணம் உண்டு. தன்னுடைய மைந்தர்கள் நேர்வழி வந்து கொண்டிருக்கும் போதே ஆசை வயப்படுகிறார்களா என்பதை சோதித்தறிவதற்காக சிற்சில மாயாஜால விடயங்களை சொல்லியிருப்பார்கள். இந்த கடுமையான முத்திரைகளை செய்து நீ மேல்நிலை பெறுவதற்கு பதிலாக இந்த மருந்துகளை சாப்பிட்டு இதை நீ அடைந்து விடலாம் என்று ஆசை காட்டுவார்கள். ஆசை வயப்பட்டு தவம் இயற்றுவதை விட்டுவிட்டு குறுக்கு வழியிலே மனத்தை செலுத்தக்கூடியவன் அங்கேயே முட்டுச்சந்திலே சிக்கியவனைப் போல நின்று விடுவான். எல்லா பயிற்சிகளுக்கும் தேர்வு என்பது உண்டு. பள்ளிக்கூடத்திலே படிக்கும் மாணவனுக்கு பள்ளி இறுதியாண்டு தேர்வு நடத்தப்படுவது போல யோகசாதன பயிற்சியிலே ஈடுபட்டு தன்னை நோக்கி வரக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் பக்குவமாக இருக்கிறார்களா, ஆசை வயப்படுகிறார்களா, குறுக்கு வழியை நாடுகிறார்களா என்பதையெல்லாம் சோதித்தறிய திருமூலர் உள்ளிட்ட சித்தர் மக்கள் தங்களுடைய நூல்களிலே ஆங்காங்கே சிற்சில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். அறியாமையிலே இருப்பவர்கள் அதை உண்மை என்று கருதி ஏமாந்து போகிறார்கள். இந்த தத்துவத்தை புரிந்தவர்கள் மாத்திரமே உண்மையான முத்தியை பெற முடியும் என்பதே இத்திருப்பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது. சாம்பவி நந்தி தன் அருட்பார்வையாம். ஆம், பவம் இல்லா அருட்பணி முத்திரை ஓம்பையில் ஓங்கிய உண்மைய கேசரி நாம் பயில் நாதன் மெஞ்ஞான முத்திரையே. சாம்பவி என்பது நந்தியின் அருட்பார்வை, அதாவது சுழுமுனை மத்தியத்திலே உங்கள் பார்வையை குவித்து நிறுத்தியிருப்பதே சாம்பவி. இந்த பார்வையின் மூலமாக எம்பெருமான் ஈசனுடைய அருளை நீங்கள் பெற முடியும்.
காகபுசந்தர் பெருநூல் காவியத்திலே ஒரு வார்த்தையை நாம் பார்த்தோம். ஊர் சுற்றும் கண்ணோடு மணக்கண் சாறு என்று குறிப்பிட்டிருந்தார். உலகத்தை பார்க்கக்கூடிய கண்களை உட்பக்கமாக திருப்பி புருவமத்தியத்தை நோக்கி நிறுத்தியபடியாக மணக்கண்ணை சுழுமணித்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தி பழகு என்று குறிப்பிட்டார். இதுதான் உண்மையான சாம்பவி கேசரி என்பதற்கான விளக்கம். இதை செய்துவிட்டால் பிறப்பு இறப்பு என்கிற இந்த சம்சார சுழலிலே இருந்து எளிதிலே விடுபட்டு விட முடியும். பவம் என்று இங்கே குறிப்பது பிறவிச் சுழலை. இதிலே இருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய அருள் ஆற்றலை தரக்கூடியது இந்த முத்திரைதான். உண்மையாக இந்த முத்திரையின் தத்துவத்தை புரிந்து சரியான பாதையிலே பயணிக்கக்கூடிய யோக சாதகன் நிச்சயம் எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமாகி அவருடைய திருவடிகளிலே ஆறுதல் பெறுவது உறுதி. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.